வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக தொடங்கப்பட்ட வழக்குகளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ இந்திய கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்துக்கு எதிராக நிறைய வழக்குகள் போட்டிருப்பாங்க. அந்த வழக்குகளை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். வழக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி வழக்குகளை பற்றி கேட்காங்க. சரிங்களா? ஏன்னா இது ஸ்கூல் புக்ஸில் வழக்குகளை பற்றி அவ்வளோ கொஸ்டின்ஸ் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வழக்குகளை பற்றி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. வழக்குகளை பற்றி இன்னைக்கு கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். சரி, நிறைய வழக்குகள் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா ஒரு 10 வழக்குகளை மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ வழக்குகளுக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா, வழக்குகளை வச்சு வரிசையாக என்ன சொன்னாங்க, எந்தெந்த இயரில் எந்தெந்த வழக்குகள் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏகே கோபாலன் வழக்கு அப்படிம்பாங்க. சரிங்களா? 1950 தொடக்கப்பட்ட ஒரு வழக்கு தான் ஏகே கோபாலன் வழக்கு அப்படிம்பாங்க. சரிங்களா? இது இந்திய அரசுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு வழக்கு அப்படிம்பாங்க. உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது. சரிங்களா? இந்த கோபாலன் வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, விதி நம்பர் 21 என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பார்த்துருக்கோம்ல, தனி மனித சுதந்திரத்தை பற்றி தான் பார்த்துருக்கோம். அப்போ விதி நம்பர் 21 தனி மனித சுதந்திரத்தை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? அப்போ விதி நம்பர் 21க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு தனி மனித சுதந்திரம் சொல்லிட்டீங்க, ஆனால் எதுக்கெல்லாம் தனி மனித சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி கரெக்டான ப்ரொசீஜர் சொல்லலை அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு தான் ஏகே கோபாலன் வழக்கு அப்படிம்பாங்க. அந்த வழக்கு எப்போ 1950 அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ரெண்டாவது கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிற வழக்கு என்ன பார்த்தீங்கன்னா, சங்கரி பிரசாத் வழக்கு அப்படிம்பாங்க. சரிங்களா? சங்கரி பிரசாத் வழக்கு 1951 தொடுக்கப்பட்ட வழக்கு தான் சங்கரி பிரசாத் வழக்கு அப்படிம்பாங்க. இந்த சங்கரி பிரசாத் வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, முதல் சட்ட திருத்தம் பண்ணாங்களா, முதல் சட்ட திருத்தம் பண்ணதுக்காக ஒரு அறைகூவல் விடுத்த வழக்கு எது அப்படின்னா சங்கரி பிரசாத் வழக்கு அப்படிம்பாங்க. சரிங்களா? நம்ம பார்த்துருக்கோம் பழைய கிளாஸ்ல, முதல் சட்ட திருத்தம் எதுக்காண்டி தொடங்கப்பட்டது, அட்டவணை 9 என்ன சொல்றாங்க, நில சீர்திருத்தங்கள் தொடர்பாக அட்டவணை 9 வைக்கப்பட்டுள்ளது. அது போக என்ன சொன்னாங்க, ஆர்டிகல் 15 4 சில சமயங்களில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிறதுக்காண்டி தொடுக்கப்பட்ட வழக்கு தான் என்ன சொன்னாங்கன்னா சங்கரி பிரசாத் வழக்கு அப்படிம்பாங்க. 1951 தொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஆர்டிகல் 368 பாராளுமன்றத்தால் மட்டும்தான் சட்டத்தை திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அடிப்படையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி சொன்ன வழக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கரி பிரசாத் வழக்கு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சங்கரி பிரசாத் வழக்கு 1951 தொடுக்கப்பட்டது. எதற்காண்டி தொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் சட்ட திருத்தத்துக்கான ஒரு அறைகூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368 பயன்படுத்தி தான் பாராளுமன்றத்தால் மட்டும்தான் சட்டத்தை திருத்தம் பண்ணணும். இதுல எக்ஸப்ஷன் என்ன பண்ணணும்னா, அடிப்படை உரிமையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி சொன்ன வழக்கு எது அப்படின்னா சங்கரி பிரசாத் வழக்கு அப்படிம்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த வழக்குல போலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, செண்பகம் துரைராஜ் வழக்கு அப்படிம்பாங்க. 1951 தொடுக்கப்பட்ட செண்பகம் துரைராஜ் வழக்கு அப்படிம்பாங்க. இந்த செண்பகம் துரைராஜ் வழக்கு நம்ம இடஒதுக்கீடு டாபிக்ல பார்த்துருக்கோம். அப்படித்தானே? நீங்க பார்த்துருப்பீங்க. இடஒதுக்கீடு டாபிக் நம்ம ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அப்போ செண்பகம் துரைராஜ் வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பிசி கேட்டகரி மக்களுக்கு 25% இடஒதுக்கீடு கொடுக்கு, எஸ்சி மக்களுக்கு 15% இடஒதுக்கீடு கொடுக்கு. சரிங்களா? மொத்தம் 41% இடஒதுக்கீடு கொடுக்காங்க. அப்போ இந்த 41% இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலா 14 என்ன சொல்லுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லி 15 சொல்றீங்க, பொதுப்பணியில் சமவாய்ப்பு கொடுக்கணும் 16 சொல்றீங்க. ஆனா இங்க தமிழ்நாடு கொடுக்கப்பட்ட சட்ட திருத்தத்தை என்ன பண்றீங்க, சட்டத்தை மீறி செயல்படுத்திருக்காங்க, இடஒதுக்கீடு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி செண்பகம் துரைராஜ் வழக்குல என்ன சொல்றாங்க, கேஸ் போடுறாங்க. மெடிக்கல் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு பிசி கேட்டகரியாக இருந்து என்னை விட என்ன பண்ணுறாங்க, கம்மியாக மார்க் எடுத்த எஸ்சி பையனுக்கு வேலை கிடைச்சிட்டு ஆனால் எனக்கு என்ன சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி தொடுக்கப்பட்ட வழக்கு தான் செண்பகம் துரைராஜ் வழக்கு அப்படிம்பாங்க. இந்த வழக்கு எப்போ தொடர்ந்தாங்க அப்படின்னா 1951 அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. அடுத்த வழக்கை பார்க்கலாமா? அடுத்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பார் யூனியன் வழக்கு அப்படிம்பாங்க. சரிங்களா? பெரும்பார் யூனியன் வழக்கு 1960 தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு தான் பெரும்பார் யூனியன் வழக்கு அப்படிம்பாங்க. சரிங்களா? இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அப்படிதான் பெரும்பார் யூனியனை பற்றி நிறைய பேசியிருக்கோம். சரிங்களா? அப்போ நம்ம நியூ டைம் பார்த்துக்கலாம். பெரும்பார் யூனியன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, மேற்கு வங்காளத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்துக்கு பேர் தான் பெருவார் யூனியன் அப்படிம்பாங்க. அந்த கிராமத்தை பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட் விரும்புகிறாங்க, பாகிஸ்தான் கேட்காங்க.
அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு பகுதியை வேற ஒரு நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அரசியலமைப்பை ஆர்டிகல் 368 பயன்படுத்தி தான் நீங்கள் என்ன சொல்லணும், ஒரு பகுதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காண்டி தொடுக்கப்பட்ட வழக்கு தான் பெருவாரி யூனியன் வழக்கு அப்படிம்பாங்க. 1960 தொடுக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்துருக்கோம், முகவுரை பார்த்துக்கலாம். முகவுரை இந்திய அரசியலமைப்பில் ஒரு பகுதியே கிடையாது அப்படிங்கும். முகவுரை பகுதிகள் அட்டவணை இப்படி பார்த்துருக்கோமா? அப்போ இந்திய அரசியலமைப்பில் முகவுரை என்ன சொல்றது, ஒரு பகுதியே கிடையாது என்று கூறிய வழக்கு எதுன்னு கேட்டோம்னா நம்ம பெருவாரி யூனியன் வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா? சரி, ஓகே. 2 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோகுல்நாத் வழக்கு அப்படிம்பாங்க. 1967 கொண்டு வரப்பட்ட வழக்கு தான் கோகுல்நாத் வழக்கு அப்படிம்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு. கோகுல்நாத் வழக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அடிப்படை உரிமை இருக்கு தெரியுமா, அடிப்படை உரிமையை சுருக்கவும் கூடாது நீக்கவும் கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு போட்டிருக்காங்க. சரியா? அதுக்காண்டி தொடுக்கப்பட்ட வழக்கு தான் கோகுல்நாத் வழக்கு அப்படிம்பாங்க. இந்த கோகுல்நாத் வழக்கோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம அடிப்படை உரிமை தெரியுமா, அடிப்படை உரிமை ஆர்டிகல் 12 இருந்து என்ன சொல்றது 35 வரைக்கும் இருக்கும். அப்படிதான் 12 இருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமையை பற்றி சொல்லணும். அப்போ 12 இருந்து 35 வரைக்கான ஆர்டிகல்ஸ் விதிகள் எதுவுமே நீ என்ன சொல்றது சுருக்கவும் கூடாது நீக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன வழக்கு எது அப்படின்னா இந்த கோகுல்நாத் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 1967 தொடுக்கப்பட்ட வழக்கு தான் என்ன சொல்றது அப்படின்னா நம்ம கோகுல்நாத் வழக்கு அப்படிம்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த வழக்கு பார்க்கலாம், மேனகா காந்தி வழக்கு அப்படிம்பாங்க. சரிங்களா? 1978 தொடுக்கப்பட்ட வழக்கு தான் மேனகா காந்தி வழக்கு அப்படிம்பாங்க. இந்த மேனகா காந்தி வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கோபாலன் வழக்கு பார்த்தோமா, அதே கேஸை ரிப்பீட் எடுக்காங்க. இந்த மேனகா காந்தி வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விதி நம்பர் 21 என்ன சொல்றீங்க அப்படின்னா, தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. ஆனா எதை தனி மனித சுதந்திரம் சொல்லி சொல்லல. இப்ப எனக்கு என்ன சொல்றது, எனக்கு வாழவே பிடிக்கல, அப்ப என்ன பண்றேன், நான் தற்கொலை பண்றேன்னு முடிவு, அப்ப அது தனிப்பட்ட சுதந்திரம் தானே அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது 21 விதி நம்பர் 21 தனி மனித சுதந்திரம் தான், ஆனாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு 34 வகையான இதை அமைப்பை கொடுத்து பகுதிகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்றது, ரைட் டு எஜுகேஷன், குழந்தைகளுக்கு கல்வி கொடுங்க, அது என்ன சொல்றது தனி மனித சுதந்திரம். ஒரு கட்டாயமா குழந்தைய படிக்க வைங்க. நீங்க ப்ரொவிஷன்ஸ் தனியாக நமக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க தனி மனித சுதந்திரம்னு சொல்லி சொல்லுமா, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, பிரச்சனை இல்லை வச்சுக்கோங்க அப்படின்னு 34 வகையான திட்டங்களை அடுக்கி வச்சிருக்கு. சரிங்களா? அப்போ மேனகா காந்தி வழக்கில் என்ன சொல்றது அப்படின்னா, ஆர்டிகல் நம்பர் 21 34 வகையான பார்ட்ஸ்கள் இருக்கு. அது மட்டும்தான் என்ன சொல்றது தனி மனித சுதந்திரம், தற்கொலை பண்ணக்கூடாது, அதெல்லாம் என்ன சொல்றது தனி மனித சுதந்திரத்துக்குள்ள வராது அப்படின்னு சொன்ன கேஸ் எது அப்படின்னா மேனகா காந்தி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சூப்பர். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த வழக்கு பார்க்கலாம், கேசவானந்தா பாரதி வழக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு கேசவானந்தா பாரதி வழக்கு. 1973 தொடுக்கப்பட்ட வழக்கு கேசவானந்தா பாரதி வழக்கு அப்படின்னு. ஒரு வழக்கு தெரியல, ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா கேசவானந்தா பாரதி வழக்கு போடலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வருவாரு. சரிங்களா? அப்போ கேசவானந்தா பாரதி வழக்கு 1973 தொடுக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த கேசவானந்தா பாரதி வழக்குல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா முகவுரை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், பெருமாரி யூனியன் வழக்குல ஒரு பகுதியே கிடையாது அப்படின்றோம். இதுல நம்ம கேசவானந்தா பாரதி வழக்குல என்ன சொல்லுது அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு இருக்கு, முகவுரை இந்திய அரசியலமைப்புல ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி சொன்ன வழக்கு எது அப்படின்னா நம்ம கேசவானந்தா பாரதி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி கோகுல்நாத் வழக்குக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு தான் எது அப்படின்னா இந்த கேசவானந்தா பாரதி வழக்கு அப்படிம்பாங்க. சரிங்களா? கோகுல்நாத் வழக்குல என்ன சொல்றதுன்னு பார்த்தோம், அடிப்படை உரிமையை சுருக்கவும் கூடாது என்ன சொல்றது நீக்கவும் கூடாதுன்னு பார்த்தோம். ஆனா கேசவானந்தா பாரதி வழக்குல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணலாம், ஸ்ட்ரக்சர் மாறாம நீங்க திருத்திக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 14 இந்த சட்ட திருமணம் அனைவரும் சமம் தான், அதுல என்ன சொல்றது ஏபி ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா அதோட ஸ்ட்ரக்சர் மாறாம என்ன பண்ணணும், நீங்க அடிப்படை உரிமைகளை திருத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு வழக்கு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேசவானந்தா பாரதி வழக்கு அப்படிம்பாங்க. சரிங்களா? 2 பாயிண்ட்ஸ். கேசவானந்தா பாரதி வழக்கு 1973 தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு. எதுக்காண்டி தொடுக்காங்க அப்படின்னா முகவுரை இந்திய அரசியலமைப்பு பகுதியே கிடையாதுன்னு சொல்றாங்க, அது இந்திய அரசியலமைப்பு ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி சொன்ன வழக்கு எது அப்படின்னா கேசவானந்தா பாரதி வழக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி கோகுல்நாத் வழக்குக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசவானந்தா பாரதி வழக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம அடிப்படை உரிமையை அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் நம்ம என்ன சொல்றோம் ஸ்ட்ரக்சரை மாற்றணும்னு நினைச்சா மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தொடுக்கப்பட்ட வழக்கு தான் கேசவானந்தா பாரதி வழக்கு 1973 அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரிங்களா? அடுத்த வழக்கு பார்க்கலாம், மினர்வா மில் வழக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்.
மினர்வா மில் வழக்கு அப்படின்னா 1980ஆம் ஆண்டு தொடுக்கப்பட்ட வழக்கு தான் மினர்வா மில் வழக்கு அப்படிம்பாங்க. இந்த மினர்வா மில் வழக்கோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது பாராளுமன்றத்தால் திருத்தப்படுகிற அனைத்து விதிகளும் உச்சநீதிமன்றத்தால் மறு ஆய்வுக்கு உட்பட்ட ஒரு சட்டம் தான் என்ன சொல்றது அப்படின்னா மினர்வா மில் வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டம்னாலும் ஏற்றுக்கலாம். ஆனா நம்ம பார்த்துருப்போம், சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்னு பார்த்துருக்கோமா? சட்டமன்றத்தோட வேலை என்ன? மக்களுக்காண்டி சட்டங்கள் இயற்ற இடம் தான் சட்டமன்றம். நிர்வாகத்தோட வேலை என்ன? அதை ஏற்றுனா அதை செயல்படுத்துறதுக்கு தான் நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நீதித்துறையோட வேலை என்ன? அதை செயல்படுத்துறதுல ஏதாவது தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டதான் இது நீதித்துறையோட வேலைன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ மக்களுக்கு ஆதரவாக ஒரு சட்டம் ஏற்றுறீங்க அப்படின்னா அது என்னது? அடிக்கடை கட்டமைப்பு எதுவுமே மாறாமல் என்ன பண்ணணும்? சட்டத்தை கொண்டு வரணும். சப்போஸ் நீங்கள் தப்பாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றமே நினைச்சாலும் அதை ரத்து பண்ணதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு வழக்கு தான் மினர்வா மில் வழக்கு அப்படிம்பாங்க. அடுத்து என்ன பார்க்கலாம்னா ஆர்எஸ் பொம்மை வழக்கு. சரிங்களா? ஆர்எஸ் பொம்மை வழக்கு 1994ஆம் வருஷம் தொடுக்கப்பட்ட வழக்கு தான் ஆர்எஸ் பொம்மை வழக்கு அப்படிம்பாங்க. இந்த வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 356 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு முற்றிலும் சீர்குலைஞ்சு போச்சு அப்படின்னா ஆளுநர் அறிக்கையோடையோ அல்லது ஆளுநர் அறிக்கை இல்லாமலோ குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 356 பயன்படுத்தி குடியரசு ஆட்சியை அமைப்பார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்படித்தானே? அப்போ கர்நாடகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த 1994 முதலமைச்சராக இருந்த ஆர்எஸ் பொம்மை என்பவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அப்போதைய முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்போ எந்த விதமான தவறான நடவடிக்கை எடுக்காமலும் ஆளுநர் தவறான அறிக்கை அடிச்சிட்டாரு, குடியரசுல என்ன பண்ணிட்டாருன்னா ஆர்டிகல் 356 பயன்படுத்தி குடியரசு ஆட்சி அமைச்சிட்டாரு அப்படின்னு என்ன பண்றாரு ஆர்எஸ் பொம்மை என்பவர் என்ன பண்றாருன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸை போடுறாரு. கேஸ்ல உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன கொடுக்குது அப்படின்னா, ஆமா தவறாக பின்பற்றப்பட்டது, அதுக்கான எந்த விதமான அறிகுறி இல்லாம அந்த 356 தவறாக பயன்படுத்தியிருக்கார்கள் என்று உச்சநீதிமன்றம் கருதி அந்த என்ன சொல்றாங்க 356 கடைசி ஆயுதமா பயன்படுத்தணும், தவறான முறையில் பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தொடுக்கப்பட்ட வழக்கு தான் ஆர்எஸ் பொம்மை வழக்கு அப்படின்னு வச்சுக்காங்க. சரிங்களா? அப்போ எல்லா வழக்கிலையும் பார்த்தோம். வழக்கு